சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட ராஜேஸ்வரி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மனித உடல் 55லிருந்து 60% தண்ணீரால் ஆனது. ஆக மனிதன் உயிர் வாழ தண்ணீர் அவசியம். வயது, பாலினம், உடல் பருமனுக்கு ஏற்றபடி அவரவர் உடலுக்கு தக்கவாறு எவ்வளவு தண்ணீர் தேவை என்பதை கணக்கிடுறாங்க. நாம் குடிக்கும் தண்ணீர் உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்குன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு காரணம். ஆனால் குடிக்கும் தண்ணீரானது மூட்டு இணைப்பு, கண்கள், உள்ளுறுப்புகள் தேய்மானமாகாமல் இருக்க, உடலின் வெப்பநிலையை சீராக வைத்துக்கொள்ள, இப்படி பல பணிகளுக்கு உதவுது. உடலிலிருந்து வியர்வை, சிறுநீர், மலம், மூச்சு வெளியிடும்போது என பலவாரா தண்ணி வெளியேறுது. எப்போ தண்ணி அதிக அளவு வெளியேற்றப்படுதோ அப்போது உடலில் வறட்சி உண்டாக ஆரம்பிக்கும். உடம்புல வறட்சி இருந்தால் ஒரு சில அறிகுறிகளை வெளிக்காட்டும். அதை கொண்டு நாம் குடிக்கிற தண்ணி பத்தலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கணும். வெயில் காலம் ரொம்ப கடுமையான பாதிப்புகளை உண்டு பண்ணும். ராஜேஸ்வரி மேடம், ஒரு நாளைக்கு சாதாரணமாக 2-2.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம்னா வெயில் காலத்தில் 1 லிட்டர் சேர்த்து குடிக்கிறது நல்லது. உடலில் உள்ள நீர் அதிக அளவு சிறுநீராகத்தான் வெளியேற்றப்படுது. ஒவ்வொரு முறை சிறுநீர் கழித்த பிறகும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கணும். உடம்புல தண்ணீரின் அளவு குறைவாக இருந்தால் மூளையில் உள்ள உணர்ச்சி வாங்கிகள் ஆன்டி டயூரிக் ஹார்மோன்களை வெளியிடுமாறு சமிக்ஞைகளை அனுப்பும். இந்த ஹார்மோன்கள் சிறுநீரகங்களுக்கு செல்லும் இரத்தத்திலிருந்து நீரை பிரித்தெடுக்காமல் தக்க வைக்குமா. இதன் காரணமாக சிறுநீரின் அடர்த்தி அதிகமாவதோடு கழிக்கும் சிறுநீரின் எண்ணிக்கையும் குறையும். அதோட சிறுநீரின் நிறம் அடர்த்தியான மஞ்சள் நிறமாகி துர்நாற்றத்துடன் இருக்கும். ஒருத்தர் 8 மணி நேரத்துக்கு மேலே சிறுநீர் கழிக்காமல் இருந்தால் உடனடியாக மருத்துவரை பார்த்துடணும். அடிக்கடி சிறுநீர் கழிப்பதும் பிரச்சனை தான். தண்ணி குடித்த சில நிமிடங்கள்லேயே அதிக தாகத்தை உணர்ந்தால் அவர்களது உடம்புல போதிய அளவு நீர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அதோட நாக்கு, உதடு போன்றவை மிகுந்த வறட்சியுடன் இருக்கும். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் நாம் குடிக்கிற தண்ணீரின் அளவை அதிகப்படுத்திக்கணும். இது மட்டுமில்ல, ஒருத்தரோட உடம்புல நீரின் அளவு குறைவாக இருந்தால் குடல் இயக்கம் பாதிக்கப்பட்டு மலம் வெளியேறுவதில் சிரமம் உண்டாகும். அப்புறம் ஒற்றை தலைவலி உண்டாகும். உடற்பயிற்சி அல்லது விளையாடும் போது உடம்புல போதிய அளவு தண்ணி இல்லைன்னா உடலின் ஆற்றல் முழுவதும் இழந்து சோர்வு ஏற்படுவதுடன் தசைகள் நீர்த்து போகும். உடலுக்கு தேவையான நீர் இல்லைன்னா பசி உணர்வு அதிகமாக இருக்கும். அதனால் செரிமானமாவதில் பிரச்சனை, அதிக உடல் எடை போன்ற பல்வேறு உபாதைகள் உண்டாகும். ராஜேஸ்வரி மேடம், நீங்கள் உழைப்பாளி, எப்பவும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் உடம்புல இருந்து வியர்வை நிறைய வெளியேறும். அது நல்லதும் கூட. இதனை ஈடுகட்ட நிறைய தண்ணி குடிச்சுக்கணும். நீர்ச்சத்து அதிகமுள்ள காய்கறிகள், சுரக்காய், வெள்ளரிக்காய், அப்புறம் பழங்கள் போன்றவற்றை இந்த கோடை காலத்தில் நிறைய எடுத்துக்கணும். காலை நேர இளம் வெயில் உடலுக்கு நல்லது. மாலை நேர வெயிலும் ஓரளவுக்கு நல்லது தான். ஆனால் உச்சி வெயிலை தவிர்க்கணும். இந்த நேரத்தில் வெயிலில் நின்னா வைட்டமின் டி சத்து கிடைக்கும், அதுவும் வேணும். எல்லாம் ஓரளவுக்கு சராசரியாக சரிசமமாக கிடைச்சா நல்லது தான். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.